வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் சினிமால 2024 2025 நிலவரப்படி அதிக சம்பளம் வாங்குற டாப் 10 நடிகர்கள் யார்னு தெரிஞ்சுக்கணுமா? அவங்களோட தோராயமான சம்பள பட்டியல தான் இந்த ஸ்பெஷல் டேட்டா எக்ஸ்பிளைனர்ல நாம முழுமையா அலச போறோம். சினிமா அப்படிங்கிற பிரம்மாண்ட உலகத்துல இந்த எண்கள்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குன்னு பார்க்க நாம ரெடியா? வாங்க உள்ளே போகலாம். இப்போ உங்க மனசுல ஓடுற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். தமிழ் சினிமாவுல இப்போதைக்கு அதிக சம்பளம் வாங்குறது யாரு? படங்களோட பட்ஜெட்லாம் இன்னைக்கு விண்ண முற்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த சஸ்பென்ஸை நாம இப்பவே உடைக்க வேண்டாம். 10வது இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிற அந்த மாஸ் ஹீரோ யாருன்னு படிப்படியா பார்க்கலாம். ஓகே, நேரா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நாம இங்க பார்க்க போற சம்பள விவரங்கள் எல்லாமே மார்க்கெட் நிலவரம் மற்றும் நம்பத்தகுந்த சோர்சுகள் மூலியமா திரட்டப்பட்ட தோராயமான டேட்டா தான். அதிகாரப்பூர்வமான தகவல்கள் கொஞ்சம் மாறுபட வாய்ப்பு இருக்கு. நம்ம எக்ஸ்பிளைனர்ல டேட்டா ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை முதல்ல கிளியரா சொல்லிடுறேன். இந்த டேட்டாவை நாம எப்படி பிரிக்க போறோம்னா, முதல்ல டாப் 10 லிஸ்ட் ஓவர்வியூ, அப்புறம் 15 முதல் 30 கோடிகள் வாங்குற நடிகர்கள், அடுத்து 30 முதல் 50 கோடிகள் பிராக்கெட், அதற்கடுத்து பிரம்மாண்டமான 100 crore கிளப் ஜாம்புவான்கள், கடைசியா முதல் இடத்துல இருக்கிற விஜய். சரி, முதல் பகுதி டாப் 10 சம்பள பட்டியல் மற்றும் அதன் பொருளாதார அடுக்குகள். இரண்டாவது பகுதி 15 முதல் 30 கோடிகள் வாங்கும் அடிப்படை அடுக்கு. இத பார்க்கலாம். இதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? இந்த டாப் 10 லிஸ்டோட பாட்டம், அதாவது கீழ்மட்டத்துல இருக்கிற எண்களே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சொல்லப்போனா இது பல படங்களோட மொத்த பட்ஜெட்டை விட அதிகம். 10வது இடத்துல நடிகர் ஜெயம் ரவி 15 முதல் 20 கோடி ரேஞ்சில் இருக்காரு. 9வது இடத்துல சிம்பு 20 கோடிலையும், 8வது இடத்துல நடிகர் கார்த்தி 20 முதல் 25 கோடிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துலயும் இருக்காங்க. 7வது இடத்துல நடிகர் விக்ரம் 20 முதல் 30 கோடிகள் ரேஞ்சில் இருக்காரு. இந்த எண்கள் எப்படி படிப்படியா 30 கோடியை நோக்கி ஏறுதுன்னு பாருங்க. அடுத்து 3வது பகுதி 30 முதல் 50 கோடிகள் வாங்கும் நடுத்தர அடுக்கு ஜாம்பவான்கள். இந்த பிராக்கெட்ல இருக்கிற நடிகர்கள் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிக்க வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சமநிலையை நீங்க பார்க்கலாம். 6வது இடத்துல இருக்கிற நடிகர் தனுஷ், 5வது இடத்துல இருக்கிற நடிகர் சிவகார்த்திகேயன், 2 பேருமே தோராயமா 30 முதல் 40 கோடிகள் அப்படிங்கிற ஒரே சம்பள வரம்புல தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஃபேன் பேஸ், நடிக்கிற படங்களோட ஜானர் எல்லாம் வேற வேறையா இருந்தாலும் அவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் வேல்யூ ஒன்னா இணையறது உண்மையிலே ஒரு சூப்பரான டேட்டா பாயிண்ட். இப்போ இந்த நடுத்தர அடுக்கோட டாப்ல கரெக்டா 4வது இடத்துல நடிகர் சூர்யா ரொம்ப உறுதியா இருக்காரு. அவரோட சம்பளம் 40 முதல் 50 கோடிகள்னு மதிப்பிடப்பட்டு இருக்கு. இந்த 50 கோடிங்கிற மார்க் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அடுத்த மாபெரும் பாய்ச்சலுக்கு முந்தைய கடைசி எல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எண்கள் அப்படியே ராக்கெட் மாதிரி தெறிக்க போகுது. ரெடியா இருங்க. 4வது பகுதி 100 கோடி ஜாம்பவான்கள். இது ஒரு மிகப்பெரிய டேட்டா ஜம்ப். இப்போ நாம இந்த மொத்த டேட்டாலேயே ரொம்ப ஷாக்கிங்கான, அதே சமயம் பிரம்மாண்டமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த எக்ஸ்க்ளூசிவான 100 crore கிளப். இந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். 4வது இடத்துல அதிகபட்சமா 50 கோடின்னு இருந்த நம்பர் அப்படியே 3வது இடத்துக்கு போகும்போது நேரா 160 கோடின்னு உச்சத்தை தொடுது. ஒரே ஒரு ரேங்க் வித்தியாசத்துல சம்பளம் எப்படி 3 மடங்கா உயர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே மலைப்பா இருக்குல்ல? அந்த 3வது இடத்துல இருக்கிற மாஸ் ஹீரோ யாருன்னா நடிகர் அஜித் குமார். இந்த பிரம்மாண்டமான 100 கோடி கிளப்ல அவரோட சம்பள வரம்பு 105 இருந்து 160 கோடிகள் வரைக்கும் மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நம்பரை கொஞ்ச நேரம் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. தமிழ் சினிமாவோட பிசினஸ் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு எண்களே போதும். அவரைத் தொடர்ந்து 2வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்திய சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவரோட சம்பளம் 110 முதல் 150 கோடிகள் வரைக்கும் இருக்கும்னு டேட்டா சொல்லுது. இந்த 100 கோடி கிளப்ல 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸ் எவ்வளோ நெருக்கமா டிராவல் ஆகுதுன்னு கவனிக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 5வது பகுதி முதலிடம் விஜய். இதுதான் தமிழ் சினிமாவோட உச்சம். சரி, நாம இப்போ நம்ம டேட்டா எக்ஸ்பிளைனரோட ஃபைனல் அண்ட் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். தமிழ் சினிமாவோட பிசினஸ்ல இப்போதைக்கு யாராலையும் தொட முடியாத ஒரு உச்சம். இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த பிரம்மாண்டமான எண்கள் தான். முதல் இடத்துல இருக்கிற நடிகர் விஜய் இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத அளவுக்கு 200 முதல் 250 கோடிக்கும் அதிகமான சம்பளத்தை பெறதா தரவுகள் சொல்லுது. 200 கோடிங்கிற அந்த மெகா மைல்கல்ல கடந்து இந்த லிஸ்ட்லயே ரொம்ப அசுரத்தனமான ஒரு உயரத்துல அவர் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இந்த மெகா எண்களை ஒரு நிமிஷம் டக்குன்னு ரீகேப் பண்ணிடலாம். 3வது இடத்துல அஜித்குமார் 105 முதல் 160 கோடிகள், 2வது இடத்துல ரஜினிகாந்த் 110 முதல் 150 கோடிகள் மற்றும் நம்பர் 1 இடத்துல விஜய் 200 முதல் 250 கோடிக்கும் அதிகம். இவங்க 3 பேரும் தான் தமிழ் சினிமாவோட இந்த உச்ச அடுக்க ஆள்ற ஜாம்பவான்கள்.
கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை நம்ம முடிச்சுக்கலாம். 15 கோடியில ஆரம்பிச்சு 250 கோடியை தாண்டி போற இந்த மலைக்க வைக்கும் எண்கள் தமிழ் சினிமாவோட பொருளாதார வளர்ச்சியை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? வருஷா வருஷம் விரிவாகிக்கிட்டே போற சினிமா வியாபாரமும் இந்த நட்சத்திரங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் பவரும் எவ்வளவு அசுரத்தனமா இருக்குன்னு இது காட்டுது இல்லையா? இந்த டேட்டா அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோம் நம்புறேன். இந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிளைனர்ல நம்ம மீண்டும் சந்திப்போம்.